வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து அரவிந்த்ராஜ். என்னோட ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம். இந்த பேராண்டி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா முதல் எடுத்தோடனேயே வந்து டக்குன்னு இது பண்ணி ஒன்றும் கிடைக்கல. நிறையா ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. கிடைச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மனோரமா ஆச்சி தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க உடல்நல குறைவால் அவங்களால பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு வந்து லதா மேடம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மனோரமா ஆட்சி இருந்தால் எந்த அளவுக்கு வந்திருக்குமோ அதை விட நல்ல பிரம்மாண்டமாக இந்த படம் வந்திருக்கு. இயக்குனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு நல்ல விதமாக கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பாட்டாகட்டும் இந்த படமாகட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. சின்ன விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10-15 அசிஸ்டன்ட் வச்சு பண்ண வேண்டிய வேலையை இயக்குனர் ஒரே ஆளாக பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், சாங் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம இயக்குனரோட பங்கு இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி பெறணும். நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். நன்றி, வணக்கம். பேராண்டி படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாடல் 5 பாடமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானமாக இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா மனோரமா ஆச்சி இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். மற்ற படத்தை காட்டிலும் இது எல்லாமே ரொம்ப லைவாக இருக்கும். ஏன்னா யாருமே நடிக்கலை, எல்லாருமே இயக்குனர் சொன்னதுக்கு எடுத்து அப்படியே லைவாகவே பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், யாரும் நடிக்காதீங்க, உங்களுக்கு என்ன வருமோ இயல்பாக வருமோ அதை அப்படியே செய்யுங்கன்னு இருக்காங்க. அதனால தான் மற்ற படத்தை காட்டிலும் இது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். அது நீங்களே படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயக்குனரோட அர்ப்பணிப்பு தான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி எல்லாரும் திரையரங்கில் போய் படத்தை பாருங்கள். நன்றி. ரெடி. இந்த பேராண்டி படத்துக்கு வந்து பல கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். என் பேர் வந்து ஆர் தங்கமணி, டைரக்டரு. இந்த வேதா மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸில் பேராண்டிங்கிற படம் தயாரிச்சிருக்கேன். இதில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த பேராண்டி படத்தில் வந்து நடித்தது வந்து யாருன்னா ஹீரோ ஹீரோயினி வந்து நியூ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஸ்டார் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. லதா அம்மா மெயினாக பண்ணியிருக்காங்க. ஆர் சுந்தரராஜன் பண்ணியிருக்காரு. கராதராஜன் இதில் மெயின் வில்லனாக போட்டிருக்கேன். அப்புறம் மீதி எல்லாமே அதர் கேரக்டர்ஸ் எல்லாமே புதுசாக போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேராண்டி படம் வந்து எத்தனையோ சூழல்கள் வந்து நம்ம பண்ணி இன்றைக்கி வரை கொண்டு வந்திருக்கோம். பட் இதுக்கு மேலே வந்து மக்கள்லாம் முடிவு பண்ணணும். நம்ம செய்ய முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாமே உழைச்சி எல்லாருடைய ஒத்துழைப்பும் உருவானது தான் இந்த பேராண்டி படம். பேராண்டி படத்துக்கு தனி ஒரு முகத்துவம் அப்படின்னா லதா அம்மா சரியான இதில் பண்ணியிருக்காங்க. லதா அம்மா அவசரம் தான் படமேங்கிற மாதிரி. அதாவது இது ஆக்சுவலாக மனோரமா பண்ண வேண்டிய கேரக்டர். அந்த அம்மா இல்லைங்கிற காரணத்தினால லதா அம்மா பண்ணியிருக்காங்க. இந்த லதா அம்மா வந்து எப்படின்னா மனோரமாவுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. பட் அதில் இப்போ இது பண்ண முடியாது. பவர் ஸ்டார் அவர் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. ஹீரோனிக்கு ஃபாதராக பண்ணியிருக்காரு. கராந்தராஜன் மெயின் வில்லனாக பண்ணியிருக்காரு. 5 பாடல்கள், 5 பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். எழுதுனது எல்லாமே 5 பேர் புதுசு, பாடுறது எல்லாமே கமர்ஷியலாக போட்டிருக்கேன். கானபாலா, வேல்முருகன், திப்பு, முகேஷ், கடைசியாக ஆச்சியம்மா பண்ணியிருக்காங்க. ஆச்சியம்மா பண்ணுங்கிறதுக்காக இது பழைய படம் கிடையாது. பட் அவங்ககிட்ட அந்த சாங்கை மட்டும் வாங்கி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதனால் இது படம் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை குட்டிகளோட ஃபேமிலியோடு போய் உள்ளே உட்காந்து படம் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பொழுதுபோக்கு சித்திரம். மற்றபடி இதில் நான் வந்து கருத்து எல்லாம் எதுவுமே சொல்லவில்லை. 2 மணி நேரம் போய் உட்காந்தாங்கன்னா படம் ஜம்முன்னு பார்த்துட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இதை பண்ணியிருக்கேன். இதை வந்து மகள் பார்த்துட்டு முடிவு பண்ணணும் வச்சு பார்த்தீங்களா. என் செயலில் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு மேலே என்னங்கிறது ஆண்டவன் முயற்சி, நம்மளது முடிவாக தான் பண்ணணும். அதனால் வந்து பேராண்டி படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு மனப்பூர்வமாக இருக்குது. அதில் உறுதியாக இருக்கிறேன். நான் கன்ஃபார்மாக தேட்டருக்கு வந்துச்சுன்னா படம் சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது வந்து 100% உண்மை. அது ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்கணும். லேடிஸுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இதாக இருக்கும். அதுலேயும் எல்லாரும் அழகாக அற்புதமாக நம்ம சொன்னதுக்கு மேலே அழகாக பண்ணியிருக்காங்க. அதை உள்வாங்கி பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரை உள்வாங்கி அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பவர் ஸ்டார் அப்படி தான். பல படங்களுக்கு பற்றிய இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பேன் பவர் ஸ்டாரை.
டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி கராத்தே ராஜா மற்ற படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு வருவார் போவார். இதில் மெயின் வில்லன் த்ரோட் வில்லன், அதை காமெடிக்கெல்லாம் தான் வில்லனாக போட்டிருக்கேன். அதனால் அதுவும் வந்து பேசப்படும். ஸோ இதில் ஒவ்வொரு கேரக்டருமே பேசப்படும்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். அதனால் பேராண்டி படம் தெளிவாக சுத்தமான படம், அழகாக தமிழர்களுக்காக எடுக்கப்பட்ட படம், தமிழ் படம், பேராண்டி படம். இது சிறப்பாக வரும். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து அரவிந்த்ராஜ். என்னோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம். நான் வந்து பேராண்டி படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். டேரக்டர் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஹீரோவாக போடுறதுக்கு முன்னாடி நானும் டேரக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா மனோரமாச்சி வீட்டுக்கு போனோம். போயிட்டு பார்த்தோன்னே மனோரமாச்சி வந்தாங்க. வந்து உக்காந்தோடனே பார்த்தோன்னே தம்பி தான் ஹீரோவா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் இயக்குனரே பார்த்துட்டு சரி ஓகே ஆமாங்க தம்பி தான் வந்து நடிகர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு இது பண்ணோம். ஆனால் வந்து அவங்களோட உடல்நல குறைவால் அவங்களால பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லதா மேடம் பண்ணாங்க. லதா மேடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சரி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே கதை நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளாக சேர்ந்தாங்க, அவங்க வந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன் சார் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர் சுந்தரராஜன் சார் வந்தார். அதுக்கப்புறம் எண்ணற்ற நடிகர்கள் இதில் அப்படியே சேர்ந்துட்டே இருந்தாங்க. பாட்டு முக்கியமாக சொல்லி ஆகணும். இதில் வந்து 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டும் வந்தீங்கன்னா சாதாரண பாட்டு கிடையாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கானா பாலா பாடியிருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அங்கிள் பாடியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று பிரபலங்கள் எல்லாருமே வந்து நல்லா பாடியிருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் வந்து 4, 5, 6, 7, 8 அப்படின்னு அசிஸ்டன்ட் வச்சு பண்ண வேண்டிய விஷயங்களை ஒரே ஆளாக பண்ணியிருக்காரு. அவரோட ஈடுபாடு பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், கதையாகட்டும், ஸ்பாட் ஒர்க் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஈவன் வந்து கண்டினியூட்டி கூட அவர் ரொம்ப பார்த்து ஒவ்வொன்றா பண்ணுறாரு. இந்த படம் வந்து நிச்சயமாகவே ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அதில் எண்ணற்ற சங்கடங்கள், கஷ்டங்கள், ப்ரொடியூசர் இது பண்ணுறது எல்லாமே இருந்தாலுமே ஃபைனலாக படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக எடுத்து முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட் வச்சாங்க. அதுக்கப்புறம் தடிங்கி போச்சு, மறுபடியும் வச்சாங்க, தடிங்கி போச்சு. ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட் சூனஸ் இந்த மாதம் ஃபைனல்லே வந்து படம் ரிலீஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாருமே தேட்டரை வந்து படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களோட ஆதரவை வந்து எப்பவுமே எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் ஜி.கே. வெங்கடேசன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தாத்தூர் கிராமத்துலேருந்து வருகிறேன். இந்த பேரண்டி படத்தில் வந்து ஹீரோவுக்கு துணை நடிகராக நடிச்சிருக்கிறேன். இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு டைரக்டர் அவர்கள் பண்ணிருக்காரு. இந்த படம் இப்போ இசை வெளியீட்டு வேண்டிய நடக்குது. அதனால் நல்லபடியாக அந்த படம் வெற்றி பெறணும், சாங்ஸ் வெற்றி பெறணும் அன்பு தெரிவித்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணகுமார். நான் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவுலேருந்து வந்திருக்கிறேன். இந்த பேராண்டி திரைப்படத்தில் வெத்தலை பொட்டியாக ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறேன். டைரக்டர் தங்கமணி சார் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நம்ம நடிகர் கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கிராமத்து படம் தான், பாருங்கள். சார், என் பேர் மணின்ட்டு நான் பெங்களூர்லேருந்து வரேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு தமிழ் படம். பேர் சாரி கட் பண்ணு. வணக்கம், என் பேர் மணின்ட்டு நான் பெங்களூர்லேருந்து. இது என்னுடைய ஃபஸ்ட்டு தமிழ் படம். பேராணின்ட்டு படத்தில் நான் ஒரு ஸ்மால் கேரக்டர் பண்ணி வச்சுக்கிறேன். டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு கேரக்டர் பண்ணி வச்சு ஒரு படம் எடுத்துக்கிறாரு. நீங்கள் எல்லாம் வந்து படத்தை தேட்டரில் பார்த்து ரசிக்கணும்னு என்னோட மனமார்ந்த வாட்டு. அனைவருக்கும் வணக்கம். பேராண்டி இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் சாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் என்னென்னா ஆச்சி மனோரமா வந்து எனக்கு என் கம்போசிங்கில் கடைசியாக பாடின பாட்டு, அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் எல்லாமே நேட்டிவிட்டி சாங்கு தான். எல்லா பாட்டும் நல்லா வந்திருக்கு. இந்த பாடலை படத்தையும் ஆடியன்ஸ் நீங்கள் கேட்டுட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். ஆமாம், பண்ணியாச்சு. படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா பண்ணி எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு நல்லா பண்ணியிருக்கேன். அது குறை எதுவும் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் தான் கேட்டுட்டு எனக்கு சொல்லணும். வணக்கம், என் பேர் வந்து வெளிசாமிங்க.
இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு. நல்லா படம் நல்லா வரணும். அதுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் பிரசாத் லேப் அந்த இடத்துல பேராண்டி படத்துடைய ஆடியோ லான்ச். இந்த படம் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் தான் சொல்லுவாங்க படங்கள் வந்து ரொம்ப எடுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஊர் பக்கத்தில் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் படங்கள், விஜயன் சார் படங்கள்லாம் நிறைய எடுத்த அந்த ஊர் சொல்லுவாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்ற ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு ஊர். அந்த இடத்துல தான் வந்து ஷூட்டிங் ஃபுல்லாக பண்ணாங்க. இதில் வந்து மனோரமா ஆச்சு அவங்களும் இருக்காங்க, அவங்களும் பாடியிருக்காங்க. நிறைய போராட்டத்தோட இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப இந்த படத்தை எடுத்தாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ரோல், ரொம்ப படம் ஃபுல்லாக ரொம்ப அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேராண்டி படத்தோட பேர் பேராண்டி. நிறைய புது புது ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒவ்வொரு சீனும் ரொம்ப இதில் பார்த்தீங்கன்னா நடிக்கிறது எனக்கு முழு உரிமை வந்து முழு ஃப்ரீடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இயக்குனர் சார் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சீனை சொல்லிட்டு ராஜா சார் நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் செய்வீங்களோ உங்களுடைய ஸ்டைலில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இல்லையா, இப்படி இந்த ஒரு ஸ்கேல் இருக்கும், இதுக்குள்ளே பண்ணுங்க அப்படிலாம் இல்லாத அவர் எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சீன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்பீடுக்கு எல்லாமே ஃபுல் த்ரோட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தனக்காடு வீரப்பள்ளனை பார்த்துருப்பீங்க. அது அதில் எப்படிலாம் அப்ளை இருக்குமோ அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீன் ஃபைட்டு எல்லாத்துலேயுமே ஃபுல் என்னோட என்ன எஃபெக்ட் பண்ணுறதோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் இந்த பேராண்டி திரைப்படம் வெற்றி பெற மனசார வாழ்த்துன்னு சொல்லி உங்கள் எல்லாரும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வாழ்த்து. வணக்கம், என்னுடைய பேர் சிவலிங்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். சிசுவந்தி பிளாக் நம்மளது சொந்த ஊர் சேரநாங்கல், லாக்குளூர் பஞ்சாயத்து சேரநாங்கல். இந்த நிகழ்ச்சி வந்து பேராண்டிங்கிற படம் எங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த அருள்மிகு அண்ணா திரு கேஜி தங்கமணி அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய படத்தில் வந்து நிலவை பிடிக்க ஆசைப்பட்டேன் ராசாத்தி, என் நெஞ்சமெல்லாம் நீதானடி ராசாத்தி என்ற ஒரு காதல் சாங்கை, சோகா சாங் வந்து நான் எழுதியிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எகால் கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். பேராண்டி என்ற படத்துக்கு மொத்தம் ஒரு 5 பாட்டு இருக்கு. அந்த 5 பாட்டில் ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். அந்த பாட்டு வந்து ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு எல்லா ஜனங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இப்போ பொருந்துற அளவுக்கு நான் ஒரு பாட்டு எல்லாம் கேட்டு கண்டிப்பாக ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வர்றேன். என் பேர் வந்து லலிதா. நான் இந்த படத்தில் பவர் ஸ்டார் ஒய்ஃபாக பண்ணியிருக்கிறேன். படம் வந்து கிராம சப்ஜெக்ட்டு நல்லா வந்திருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து திரையில் படத்தை பாருங்கள். இந்த மாதம் லாஸ்ட்டில் படம் ரிலீஸ் ஆகுது. நன்றி, வணக்கம். ஓகே. வணக்கம். இந்த படத்துக்கு பேராண்டி இந்த படத்துக்கு நான் பின்னாடி இருந்து முழு வேலையும் பண்ணியிருக்கேன், A to Z. இது வந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இப்போது ஒரு புது மலர்ச்சியோடு வந்திருக்கு. இது வாழ்த்தி இந்த படத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம் எல்லாரையும். நன்றி. என் பேர் சங்கர். நான் வந்து எல்லா ப்ரொடக்ஷன்லேருந்து மற்ற எடிட்டிங்லேருந்து எல்லா ஒர்க்கும் இங்கே பண்ணியிருக்கேன். பின்னாடி இருந்து எல்லா ஒர்க்கும் மேக்ஸிமம் டைரக்டருக்கு ரைட் ஹேண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சொந்த ஊர் வந்து சென்னை தான், மாதாவரத்துலேருந்து வரேன் நான்.
எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து அரவிந்த் ராஜ். என்னோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையம். முதல்ல